Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு LeetCode 75 ல இருந்து நம்ம 12th ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். இந்த ப்ராப்ளம் 2 பாயிண்டர் அப்ரோச்ல மீடியம் லெவல் ப்ராப்ளம் தான். சோ ப்ராப்ளம் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். பட் இந்த கான்செப்ட் கொஞ்சம் நல்லா ஜாலியா போகும். சோ பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம क्वेश्चन என்ன அப்படின்றத வந்து பார்த்தறலாம். क्वेश्चन பாத்தீங்கன்னா கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர் அப்படின்றது தான் क्वेश्चनோட டைட்டில். யூ ஆர் given an integer array height ஒரு integer array வந்து கொடுத்திருக்காங்க of length n வந்து கொடுத்திருக்காங்க. There are n vertical lines drawn such that the two end points of the ith line are i, 0 and i, height of i அப்படின்றத கொடுத்திருக்காங்க. Find two lines that together with x-axis from a container such that the container contains the most water. Return the maximum amount of water. அதாவது maximum amount of water நம்ம எவ்வளவு ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க சிம்பிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இங்க வந்து ஒய் ஆக்சிஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து ஒரு யூனிட்டை வந்து குறிக்கும். இங்க வந்து ஹைட்ஸ் வந்து 1,2 இது மாதிரி ஹைட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த கண்டெய்னரோட ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1, நெக்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க 8 இருக்கு, நெக்ஸ்ட் இங்க 6 இருக்கு. ஸோ இந்த தான் இங்க அரே ஃபார்மேட்ல நம்மளுக்கு ஹைட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 2 இருக்கு, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 4. ஸோ இந்த இடத்துல வரிசையாக கொடுத்துருக்காங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே ஹைட்டை வந்து குறிக்குது. வித் வந்து நம்ம எல்லாத்துக்குமே காமனான வித் தான் ஒன் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எந்த 2 பாயிண்ட்டுக்குள்ளே எடுத்தோம். இப்போ எக்ஸாக்ட் நம்ம இந்த ஹைட்ஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம 2 பாயிண்ட் வந்து எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாயிண்ட்டும் இங்கே ஒரு பாயிண்ட்டும் எடுத்திங்கன்னா இதில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இந்த இடத்துல இருந்து நம்மளால கண்டிப்பாக ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் தான் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ வாட்டர் தான் கண்டெயின் பண்ணும். ஸோ இதோட ஏரியா வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னா வித் கமா ஹைட் ஆர் ஹைட் கமா வித், இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டும் எடுத்திருக்கோம்னா இதுக்கான ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வித் பார்க்கணும். ஸோ வித் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வருது. ஸோ வித் வந்து 8 அண்ட் ஹைட் பார்த்தீங்கன்னா லீஸ்ட் யூனிட் தான் எடுக்கணும். ஸோ வந்து 1 அப்படின்றது ஹைட். ஸோ 8 அப்படின்ற ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். இதுவே இந்த பாயிண்டர் வந்து 2 பாயிண்டர் அப்ரோச் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பாயிண்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஹைட் இருக்கு. ஸோ இந்த பாயிண்டர் நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படியே. இது வந்து அதோட சின்னதாக தான் இருக்கு. ஸோ இந்த பாயிண்டரை வந்து ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்துல நான் வைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் வித் கால்குலேட் பண்ணணும். ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 8 இருக்கு, இந்த இடத்துல 7 இருக்கு. ஸோ இந்த 8,7ல நம்ம மினிமம் வேல்யூ தான் எடுத்துக்கணும். ஏன் மினிமம் வேல்யூ எடுத்துக்கணும்னா இப்போ இந்த 7குள்ள தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு மேலே நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா இங்க இருக்க தண்ணியெல்லாம் இதுல வந்து வெளியில வந்துடும். ஸோ மினிமம் அமௌண்ட் ஆஃப் ஹைட் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 7 வந்து நம்மளுக்கு ஹைட்டா இருக்கும். ஸோ 7 அப்படின்றத ஹைட்ல போட்டுக்கிறேன். வித் வந்து நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். இங்க வந்து ஸ்டார்டிங்ல 8 வித் இருந்தது, அதாவது இங்க 8 யூனிட்ஸ் இருந்தது. இப்போ நம்ம ஒரு பாயிண்டர் இங்க ஷிஃப்ட் பண்ணனால இப்போ 7 தான் இருக்கும். ஸோ 7 × 7 வந்து நம்மளுக்கு 49 ஏரியா யூனிட் வந்து கிடைக்குது. ஸோ 8 விட 49 வந்து பெருசு தான். ஸோ நம்ம இந்த 49 அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே பாயிண்டர் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டே வருவோம். ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி பாயிண்டர் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே வருவோம். மேக்ஸ் ஏரியா அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள நம்ம இந்த வேல்யூ வந்து ட்ராக் பண்ணிட்டே வருவோம். ஸோ எது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ இருக்கோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இந்த அப்ரோச் யூஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுக்கான ஆப்டிமல் அப்ரோச் வந்து 2 பாயிண்டர். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா big of n டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 2 பாயிண்டர் அப்ரோச் let us efficiently find the maximum area in one pass. அதாவது ஒன் பாஸ்லயே வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா நம்ம 2 பாயிண்டர் யூஸ் பண்றோம். இங்க லெஃப்ட் பாயிண்டர், இங்க வந்து ரைட் பாயிண்டர் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம இப்படி டிராவல்ஸ் பண்ணும்போது நம்ம ஈஸியா வந்து ஒரே பாஸ்ல வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றது சொல்றாங்க. இதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம்னா இனிஷியலைஸ் 2 பாயிண்டர். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 பாயிண்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் பாயிண்டர், இன்னொன்று வந்து ரைட் பாயிண்டர். லெஃப்ட் பாயிண்டர் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட் பாயிண்டர் வந்து பாத்தீங்கன்னா லென் ஆஃப் ஹைட் -1ல இருந்து நம்மளுக்கு ரைட் பாயிண்டர், அதாவது எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்க வந்து லெஃப்ட் பாயிண்டர் ஸ்டார்ட் ஆகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரைட் பாயிண்டர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நம்ம ஏரியா கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாருமே படிச்சது தான். கம்ப்யூட் தி ஏரியா பிட்வீன் ஹைட் ஆஃப் லெஃப்ட் அண்ட் ஹைட் ஆஃப் ரைட். அதாவது ரெண்டுத்துக்கு இருக்க ஹைட் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை தான் வந்து ஏரியா கால்குலேட் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். அப்டேட் மேக்ஸிமம் ஏரியா, அதாவது மேக்ஸிமம் ஏரியாவை நம்ம அப்டேட் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து 8 இருந்தது, நெக்ஸ்ட் அதை 49 நம்ம கொண்டு வந்தோம்ல. ஸோ அது மாதிரி அந்த மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக மேக்ஸிமம் ஏரியாவை ட்ராக் பண்ணுவோம். மூவ் த ஸ்மாலர் ஹைட், அதாவது நான் மேலேயே சொல்லியிருந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இங்கே வந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறோம்னா நம்ம வந்து இதை வந்து மூவ் பண்ண மாட்டோம். எது ஹைட் ஸ்மாலாக இருக்கோ அதை தான் அந்த பாயிண்டரை தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இஃப் ஹைட் ஆஃப் லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ஹைட் ஆஃப் ரைட், அதாவது லெஃப்ட் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் பாயிண்டரை மூவ் பண்ணுவோம். இதுவே ரைட் சின்னதாக இருந்துச்சுன்னா ரைட் பாயிண்டரை வந்து மூவ் பண்ணுவோம். எது ஸ்மூத் ரைட் லெஃப்ட், அதாவது அதுதான் அது நான் சொன்ன மாதிரி தான். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரைட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணுவோம். ரிப்பீட் அன்டில் பாயிண்ட்ஸ் மீட், அதாவது லெஃப்ட்டும் ரைட்டும் வந்து பாயிண்ட்ஸ் மீட் பண்ற வரைக்குமே நம்ம
ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ வைல் கண்டிஷனில் வந்து நம்ம அதை போட்டு நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம ஹைட் வந்து ஸ்மாலராக இருக்கிறது வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணணுன்றதை நான் மேலேயே சொல்லியிருந்தேன். ஸோ வாங்க இதுக்கான பைத்தான் கோடிங் சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ நம்ம லீட் கோடோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து போயிடலாம். அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங் வந்து கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா அந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல லீட் கோட் 75 இருக்கும். ஸோ அதுல வந்து வீடியோஸ் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம 2 பாயிண்டர்ஸ்ல 2 ஈஸி ப்ராப்ளம் ரெண்டுமே சால்வ் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீடியம் ப்ராப்ளமான கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர் தான் சால்வ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான பைத்தான் சொல்யூஷன் வந்து பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 பாயிண்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட். லெஃப்டோட வேல்யூ வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ லெஃப்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்றத கொடுத்துக்கிறேன். அண்ட் ரைட்டோட பாயிண்டர் பார்த்தீங்கன்னா லென் ஆஃப் ஹைட் -1, அதாவது லாஸ்ட் வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது லெஃப்ட் பாயிண்டர் இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரைட் பாயிண்டர் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வாட்டர், அதாவது மேக்ஸிமம் வாட்டர் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவோம்ல, அப்டேட் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்காக மேக்ஸ் வாட்டர்ன்ற ஒரு வேரியபிள்ல 0 அப்படின்றத இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் ஸ்டார்டிங் வேல்யூவா. ஸோ கண்டிஷன் வந்து வைல் லூப்ல கொடுத்துருக்கேன். ஸோ வைல் லெஃப்ட் லெஸ் தென் ரைட், அதாவது லெஃப்ட் பாயிண்டர் லெஸ் தென் ரைட் பாயிண்டரா இருக்க வரைக்கும் இந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஏரியா கால்குலேட் பண்றதுக்காக கரண்ட் வாட்டரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கரண்ட் வாட்டர் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் மைனஸ், அதாவது ரைட் மைனஸ் லெஃப்ட், அதாவது இது வந்து வித்துக்கான ஃபார்முலா. வித் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம்னா நம்ம வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் வந்து மைனஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் வந்து வித்தா நம்மளுக்கு கிடைக்கும். இன்டூ ஹைட் வந்து நம்ம கால்குலேட் பண்றதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமம் ஹைட் எதுக்கு இருக்கோ அதுக்கு தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ மினிமம் ஆஃப் ஹைட் ஆஃப் லெஃப்ட் கமா ஹைட் ஆஃப் ரைட், அதாவது மினிமம் வேல்யூ அதுவே எடுத்துக்கும். ஏன் மினிமம் வேல்யூ எடுக்கும் அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பாயிண்டர், இங்க ஒரு பாயிண்டர் இருக்கு, இங்க ஒரு பாயிண்டர் இருக்குன்னா இதுல மினிமம் வேல்யூ தான் நம்ம ஹைட் வந்து சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து அதை விட ஹைட்டா இருக்கனால இவ்வளவு தண்ணி நம்மளால ஸ்டோர் பண்ண முடியாது, அது கீழே விழுந்துரும். இதே மினிமம் இதுல இருந்தா நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால ரெண்டுத்துக்கும் உள்ள மினிமம் வேல்யூ வந்து நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேக்ஸ் வாட்டர்ன்ற வேரியபிளை வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மேக்ஸ் வாட்டர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் மேக்ஸ் வாட்டர் கமா கரண்ட் வாட்டர், அதாவது கரண்ட் வாட்டருக்கும் மேக்ஸ் வாட்டருக்கும் எது மேக்ஸிமமா இருக்கும் அதுல அந்த இதுக்கு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சா அதை வந்துட்டு மேக்ஸ் வாட்டர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம பாயிண்டர் மூவ் பண்றதுக்காக, அதாவது இங்க லெஃப்ட் பாயிண்டர் இருந்துச்சுன்னா லெஃப்ட் பாயிண்டர் ஷிஃப்ட் பண்ணலாமா இல்ல ரைட் பாயிண்டர் ஷிஃப்ட் பண்ணலாமா அப்படின்றதுக்காக அந்த கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கேன். இஃப் ஹைட் ஆஃப் லெஃப்ட் இஸ் லெஸ் தென், அதாவது ரைட்டை விட லெஃப்ட் சின்னதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து லெஃப்ட் அப்டேட் பண்ணுவோம். இதுவும் நான் ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இஃப் ஹைட் ஆஃப் லெஃப்ட் வந்து லெஸ் தென் ஹைட் ஆஃப் ரைட்டா இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் பாயிண்டர் வந்து அப்டேட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ரைட் பாயிண்டர் வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா லெஃப்ட் வந்து நம்ம இங்கிட்ட இருந்து கொண்டு போறனால இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். ரைட் வந்து நம்ம லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும்ல, ஸோ அதனால மைனஸ் பண்றோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்டா ரிட்டர்ன் மேக்ஸ் வாட்டர்ன்றதை கொடுத்துருக்கேன். இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பாருங்க, எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆகும். இது வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ரன் ஆகி முடிச்ச உடனே கோட் வந்து நீங்க சப்மிட் பண்ணிருங்க. வேற என்ன மாதிரியான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கோட் உங்களுக்கு பைத்தான் கோட் தான். நீங்க வந்து நிறைய பேர் ஜாவா கோடும் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஜாவாக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டால் டைம் ஆகும். பட் ஜாவா கோடிங், இந்த கோடிங் வந்துட்டு ஜாவாக்கானது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட கிட்டப்லயே நான் வந்துட்டு பைத்தான் அண்ட் ஜாவா ரெண்டுத்துக்குமே கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி பாருங்க. பட் கான்செப்ட் இப்படிதான் சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். So yeah, that's about the video. So next video பார்க்கலாம். Until then, bye from me.